விலை கொடுத்தாகணும் நீங்கள் எல்லாத்துக்குமே. இந்திய அரசியலில் வந்துட்டு அது எழுதப்படாத ஒரு விடயம். எதுவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் ஒரு விலை உண்டு. அண்ட் விஜய் இஸ் பேயிங் இஸ் ப்ரைஸ். அவர் பண்ண மிஸ்டீட்ஸு, மிஸ்கால்குலேஷன்ஸு, மிஸ்கைடன்ஸு எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு வந்துட்டு அவர் பாஜக கிட்ட ஒரு பெரிய வேலையை கொடுத்துட்டு இருக்காரு. நீதி வென்றதுன்னு சொன்னீங்கல்ல, இப்போ நாக்கு தள்ளுதுங்களா வெளியில? இங்கே விஷயம் என்னென்ன, விஜய் துணிச்சலாக சந்திக்க போறாரா இல்லை ஒடிஞ்சிட போறாரா, பெண்டாக போறாரா அப்படின்றது தான். இப்போ இருக்கக்கூடிய விஜயனுடைய இது வந்துட்டு மிக மிக நெருக்கடியான ஒரு இடம். இந்த இடத்துல இருந்து அவர் எப்படி வெளில வர போறாருன்னு தெரியல. ஸோ வெளில வர்றது அப்படின்னோம்னா சார்ஜ் ஷீட்டை வந்துட்டு சொதப்பி போடணும். அப்படி சொதப்பி அந்த சார்ஜ் ஷீட் போடணும் அப்படின்னோம்னா பிஜேபி கூட்டணிக்கு ஒரு போய் ஆகணும். அப்புறம் சார்ஜ் ஷீட் வந்துட்டு ஆசிரியஸ் வரணும்னா டிவி கேட்காத கந்தல். விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்டி மோடி கிடையாது, ஆன்டி பிஜேபி கிடையாது, ஆன்டி பாசிசம் கிடையாது. விஜய் இது வந்துட்டு ஒரு அரசியலுக்கான ஒரு யுக்தி. ஏன்னா திமுக யாரை எதிர்க்குதோ வலிமையா, அதை நானும் தானே எதிர்க்கிறேன். அந்த இடம் தான் பிஜேபி அவருக்கு. திமுக நான் எதிர்ப்பேன், அவ்வளவுதான். அதான் எஜெண்டா. நீங்க உள்ளபடியே தமிழ்நாட்டினுடைய நலன் நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னோம்னா நீங்க திமுக விட நீங்க வலிமையா பாஜகவை நீங்க எதிர்த்து ஆகணும். நீங்க விஜய் வந்துட்டு ஒரு ஆல்டர்னேட்டிவ், விஜய் வந்துட்டு ஒரு இது, விஜய் வந்தா இப்படி ஆகும், அது வந்து அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும், இது வந்துட்டு இந்த பேர வலிமை கூட்டம், இதெல்லாம் யாருங்க சொன்னது? எங்கெங்க அதுக்கு அடிப்படை இருக்குது? யாராவது நம்புவாங்களாங்க? ஸ்டாலின் 18, விஜய் 17, எடப்பாடி 15 யாராவது ஒத்துக்குறாங்களா ரேட்டிங்க? அது எப்படிங்க ஒரு மாதிரி சிம்பத்தி வரும்? இவர்னா ஏழை எளியவரா? இவர் என்ன பண்ணாங்க? இவரு அந்த இடத்த விட்டு இவர் ஏங்க ஓடினாருன்ற கேள்விக்கு இன்ன வரைக்கும் பதில் இல்லை. அப்புறம் ரூம் போட்டு ஒரு ரூம்ல போய் அழுகுறாரு அப்படின்னோம்னா சிம்பத்தி வருமா? ஐய அப்படின்னு சொல்லுவீங்களா? யாரு என்ன பண்ணாங்க விஜய? அப்படி ஏற்படுறது தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன செஞ்சிருக்காரு? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ நாளைய மறுநாள், இப்போ அநேகமாக 19ஆம் தேதி அவர் திரு விஜய் அவர்கள் டெல்லியில மீண்டும் ஆஜராக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. உங்களை போன்றவங்களாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க, மத்திய அரசு சும்மா விடாது, நீங்களாவே வாண்டடா போய் மாட்டின மாதிரி தான், சிபிஐல மாட்டின மாதிரின்னு தொடர்ச்சி சொல்லிட்டு வரீங்க. இப்போ ஏற்கனவே ஒரு நாள் போயிட்டு வந்து அந்த நைட்டு அந்த விஷுவல் காட்சிலாம் பார்த்தோம், எவ்வளவு ரொம்ப சோர்ந்து போய் களைப்பா இருந்தாரு நம்ம பார்த்தோம். இப்போ மீண்டும் அழைச்சிருக்கிறாங்க. இதுல என்ன பாலிடிக்ஸ் இருக்கு சார் டெல்லியில? வந்துட்டுங்க, ஒரு விலை கொடுத்தாகணும் நீங்க எல்லாத்துக்குமே. இந்திய அரசியல்ல வந்துட்டு அது எழுதப்படாத ஒரு விடயம். எதுவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் ஒரு விலை உண்டு. அண்ட் விஜய் இஸ் பேயிங் இஸ் ப்ரைஸ். அவர் பண்ண மிஸ்டீட்ஸு, மிஸ்கால்குலேஷன்ஸு, கைடன்ஸு எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு வந்துட்டு அவர் பாஜக கிட்ட ஒரு பெரிய வேலையை கொடுத்துட்டு இருக்காரு அவர். ஸோ நீதி வென்றதுன்னு சொன்னீங்கல்ல, இப்போ நாக்கு தள்ளுதுங்களா வெளியில? அவ்வளவுதான். நான் அதான் சொல்ல வரேன், நல்லா சோறு போடுவான், நல்லா கை குழுப்புவான், நல்லா கட்டி பிடிப்பான், ஆனால் ஸ்ட்ராங்காக முதுகில் குத்துவான்னு சொன்னது இப்போ தெரியுதா? இதுதான் அவங்களுக்கெல்லாம் நட்பு கிட்புலாம் கிடையாது. அதனால இங்கே விஷயம் என்னென்ன, விஜய் துணிச்சலாக சந்திக்க போறாரா இல்லை ஒடிஞ்சிட போறாரா, பெண்டாக போறாரா அப்படின்றது தான். அதான் 19ஆம் தேதி தெரியும். ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடியது எதுவும் எவிடன்ஸ் கிடையாது. நீங்கள் வந்துட்டு செந்தில் பாலாஜியை சொன்னீங்க, இந்த அரசு சொன்னீங்க, இந்த போலீஸை சொன்னீங்க, என்னன்னு சொன்னீங்க. நீங்கள் எந்த எவிடன்ஸும் கிடையாது, அதுக்கு எந்த சாட்சியமும் கிடையாது, எந்த ஆவணமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்புறம் அங்கே நடந்த அந்த கொலைக்கு யாரை பொறுப்பாக்குவாங்க? சிபிஐனுடைய நிலையை எடுத்து வைப்பாங்க. யாரை பொறுப்பாக்குவாங்க? சிபிஐ. புரியுதுங்களா? அவங்க வந்துட்டு டேவிட்சன் ஆசீர்வாதம் வரைக்கும் அவங்க வந்துட்டு கிராஸ் எக்ஸாமின் பண்ணிட்டாங்க, விசாரிச்சிட்டாங்க. அதனால இப்போ இருக்கக்கூடிய விஜயனுடைய இது வந்துட்டு மிக மிக நெருக்கடியான ஒரு இடம். இந்த இடத்துல இருந்து அவர் எப்படி வெளில வர போறாருன்னு தெரியல. ஸோ வெளில வர்றது அப்படின்னோம்னா சார்ஜ் ஷீட்டை வந்துட்டு சொதப்பி போடணும். அப்படி சொதப்பி அந்த சார்ஜ் ஷீட் போடணும் அப்படின்னோம்னா பிஜேபி கூட்டணிக்கு ஒரு போய் ஆகணும். அப்புறம் சார்ஜ் ஷீட் வந்துட்டு ஆசிரியஸ் வரணும்னா டிவி கதை கந்தல், விஜய் கதை கந்தல். சார், இப்போ ஒரு ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய, பாஜகல இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஒரு கருத்தை வலுவா முன்வைக்கிறாங்க. சசிகலா அம்மையோட ட்ரீட்மெண்ட் தான் இவருக்கு கொடுக்கணும் விஜய்க்கு. ஜனநாயகன் படம் ஓகே, நெருக்கடி கொடுக்குறோம், ஓகே, அது பக்கம் எப்படியும் ரிலீஸ் ஆகிடும். பட் ஆனால் அந்த சிபிஐ விசாரணையில் அவரை விடக்கூடாது. அவர் இப்போ விட்டுட்டோம்னா அவர் நாளைக்கு அடுத்த 2029 அவர் காங்கிரஸ் கூட ஒரு கூட்டணி போகலாம். அவர் காங்கிரஸ்க்கு ஒரு பிரச்சார பீரங்கியா கூட மாறிடலாம். அவர் பல மாநிலங்கள்ல, அண்டை மாநிலங்கள்ல கூட அவர் வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு ஒரு கருவியா பயன்படுத்தலாம். இன்னும் பல விஷயங்கள், ஃபேக்டர்ஸ் சொல்றாங்க.
ஸோ இவர் சசிகலா ட்ரீட்மெண்ட் கொடுத்து எப்படி இவரை வந்து அரசியல்ல இருந்து இவரை வந்து ஒண்ணு ஒதுக்கணும், அப்படி இல்லாட்டி அவர் வந்து அந்த ஆன்டி மோடி அப்படிங்கிற அந்த இதுல இருந்து அவரை வந்து காம்ப்ரமைஸ் செய்ய வைக்கணும், சும்மா விடக்கூடாது சிபிஐ அப்படின்ற மாதிரி பொதுவெளியிலே பேசுறாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஆன்டி மோடி கிடையாது, ஆன்டி பிஜேபி கிடையாது, ஆன்டி ஃபாசிசம் கிடையாது. முதல்ல புரிச்சுக்கோங்க. ஓகே, மூணுமே கிடையாது விஜய். விஜய் இது வந்துட்டு ஒரு அரசியலுக்கான ஒரு யுக்தி, அவருடைய அரசியல் யுக்தி அது. ஏன்னா திமுக யாரை எதிர்க்குதோ வலிமையா அதை நானும் தானே எதிர்க்கிறேன். அந்த இடம் தான் பிஜேபி அவருக்கு. திமுக நான் எதிர்ப்பேன், அவ்வளவுதான். அதான் எஜெண்டா. ஓகே, நீங்க உள்ளபடியே தமிழ்நாட்டினுடைய நலன் நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நீங்க திமுக விட நீங்க வலிமையா பாஜகவை நீங்க எதிர்த்து ஆகணும். எதிர்க்கல நீங்க. ஸோ ஆரம்பத்துல இருந்தே, அதாவது கரூருக்கு முன்னாடி இருந்தே நீங்க பரந்தூர்ல போய் பேசுனீங்க. ஒரு வார்த்தை அந்த கரூர் அந்த விமான நிலையம் பரந்தூர்ல யார் விமான நிலையத்துக்கு யார் ஃபண்ட் பண்ண போறா? மத்திய அரசு. அதை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாரா? டங்ஸ்டன் போறாங்க. தாவேகா கட்சிக்காரங்க போயிட்டு கலந்துக்கிட்டாங்க. விஜய் அதை பத்தி கட்டுரை விட்டாரா? கிடையாது. சீமான் தந்தை பெரியாரை பற்றி அந்த அளவுக்கு அவதூறா பேசினாரு. விஜய் கிட்ட ரிப்ளை வந்துச்சா? இல்ல. உங்ககிட்ட ரிப்ளை வர வேணாம், வேற யாருக்கிட்டையாவது ரிப்ளை வந்துச்சா? கிடையாது. ஏன்? அதை பத்தி ஊடகவாதங்களை கலந்துக்கிட்டு ஏதாவது பேசுனீங்களா? இல்ல. ஏன்? ஸோ அதனால விஜயனுடைய அரசியல் நிலைப்பாடுன்றது, கொள்கைன்றது நத்திங் பட் சீட்டிங். நீங்க ஒரு வெளிப்படையா ஒரு மனதோட நீங்க நின்று பார்த்தீங்கன்னா தெரியும் விஜயனுடைய அரசியல் அப்படின்றது இட் இஸ் போகஸ். ஒண்ணுமே கிடையாது. அவரு சும்மா அதெல்லாம் காட்டி சீட் பண்றாரு. அவர் அவ்வளவுதான். அவரு எந்த இடத்துலயாவது பெரியாரு, அம்பேத்கர், காமராஜர், வீரமங்கை வேலுநாச்சியாரு, அஞ்சலி அம்மன்லாம் பத்தி பேசி ஓட்டு கேட்கிறாரு. அண்ணா, எம்ஜிஆர், இன்னும் கொஞ்ச நாள் ஜெயலலிதா சொல்லிட்டாரு. அதுவும் சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். அப்ப அது என்ன பாலிடிக்ஸ் ஒண்ணுது? என்ன பாலிடிக்ஸ் அது ஒண்ணுது? நத்திங். ஒரு சின்ன பையன் கேட்கறான், 150 ரூபா டிக்கெட் 1500 ரூபாய்க்கு விற்கிறீங்க, நீங்களாவது ஊழல் ஒழிப்பீங்க அப்படின்னு கேட்டா பதில் சொல்ல முடிஞ்சது அவங்களால? சிஎம் எடுத்து ட்விட்டு போடுறீங்க, எல்லாம் பண்றீங்க, அறிக்கை கொடுக்குறீங்க. ஏன் மிஸ்டர் மோடி, மிஸ்டர் பிஎம் அப்படின்னு உங்க ஆளு ஏன் போடல அப்படின்னு கேட்கறான். பதில் இருக்கா உங்ககிட்ட? அவ்வளவுதான். அதனால நீங்க பண்ணது உங்களுடைய திமிர்த்தனத்துக்கு நீங்க ஒரு பெரிய வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவன் போட்டுட்டான், அவ்வளவுதான். இல்ல, பாஜகவுக்கு இன்னொரு இடத்துல நான் ஏன் இந்த கருத்தை முன் வச்சேன் அப்படின்னா, காங்கிரஸோட பேரத்தை வலிமையை ஏற்படுத்தி விட்டுறாரு, அதிகமா ஏற்படுத்தி விட்டுறாரு. அனைத்தும் ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணு மட்டும் சொல்ல வரேன், இந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஊடகங்கள்ல நடக்கக்கூடிய விவாதங்களை வச்சுட்டு எதையுமே பேசாதீங்க. they are creating a paper tiger. Okay, they are trying to make a paper. அது எப்பொழுதுமே ஊடகங்கள் அப்படிதான். அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாங்கன்னா அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, அரசியலை நிர்ணயிக்க பார்ப்பாங்க. அதான் சில தொலைக்காட்சிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. அவங்க அரசியலை நிர்ணயிக்க பாக்குறாங்க. அவங்களுக்கு தெரியாது இதெல்லாம் நீங்க கடந்த காலத்துல பண்ணிக்கிண்ணி மரியாதை குறைவா போயிட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அந்த இடத்துல மறுபடியும் டிவி ரேட்டிங்கை பிடிக்கிறதுக்கு அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதனால சொல்ல வரேன், யூ ஆர் ட்ரைங் டு கிரியேட் எ பேப்பர் டைகர். ஓகே, தட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ், பட் யூ ஆர் டூயிங் இட். அவ்வளவுதான். அது விஜய் வச்சுட்டு அந்த 6 நிமிஷம் விஜய் வந்துட்டு இப்படி வந்துருவாரு, விஜய் அப்ப என்ன விதமான எதையுமே பேசாத ஒரு விஜயை பத்தி நீங்க வந்துட்டு 30 நாள் நீங்க விவாதிக்கிறீங்களா? என்ன அடிப்படை சொல்லுங்க பார்ப்போம். இதுல எந்த கருத்தை தாவே காலத்துல என்டார்ஸ் பண்ணிருக்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். நீங்களே ஒரு செட்டை வச்சுக்கிட்டு, ஒரு எதிர் செட்டை வச்சுக்கிட்டு நீங்க வந்துட்டு ஒரு பாம்பாட்டி பண்றீங்கன்னா, அதாவது முன்னாடிலாம் ஊடகத்துல இப்படி ஒண்ணு பண்ணுவாங்க, நான்லாம் அதை கண்டிச்சிருக்கிறேன். ஒரு செந்தில், ஒரு கவுண்டமணி அப்படின்னாங்க. புரியுதுங்களா? இப்ப யாரும் கவுண்டமணியும் கிடையாது, யாரும் செந்திலும் கிடையாது. அவன் அவனுடைய கொள்கை பூர்வமான ஒரு அரசியல். அப்ப இந்த மாதிரி கேவலமா போகாதீங்க, நீங்க காலி ஆயிடுவீங்க. அதே மாதிரி காலியான நெறியாளர்கள் எல்லாம் நாங்க பார்த்துருக்குறோம், ஊடகங்கள் எல்லாம் பார்த்துருக்குறோம். அதெல்லாம் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி 2 பேர் இப்படி வச்சுக்கலாம், 2 பேர் அப்படி வச்சுக்கலாம்னா பாருங்க, அதே செட்டு தான் வரும், சொண்டு வரும். அதே இந்தாண்டு போவோம், இந்த டிவில இருந்து இந்த டிவிக்கு வரும், அப்புறம் அந்த டிவிக்கு போவோம், அப்புறம் அப்படியே சுத்தி வரும். வேற யாருமே கிடையாது. ஏன்னா யாரும் தேவையில்லை. காரணம் என்னன்னா, இவருக்கு இந்த அளவுக்கு ஒரு வியூ பாயிண்ட், இந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்காரு, அவர் அந்த ஸ்டாண்ட் எடுத்துருக்காரு. ஸோ இந்த 2 ஸ்டாண்ட் எப்படி வச்சுக்கிறோம், இந்த 2 ஸ்டாண்ட் எப்படி வச்சுருக்கிறோம், நடுவில் ஒரு 2 ஸ்டாண்ட் எடுத்து வந்துட்டு பத்திரிகையாளர் அப்படி அங்க ஒரு 2, மொத்தம் 6 பேர் நிரப்பியாச்சு. உடனே வந்துட்டு என்ன பண்றது, ஒரு விவாத மேடை. இப்படித்தான் இவங்க பண்றாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்படியெல்லாம் ஒரு கருத்துருவாக்கம் பண்ணி அரசியலை நம்ம மாத்தி நிர்ணயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு டிவி என்னை கூட்டு கருத்து கேட்குது, எடப்பாடி பழனிசாமி விஷயமா.
அதை பத்தி நான் 2 இடத்துல அட்வான்ஸ் கருத்து சொன்ன உடனே நான் முடிக்கிறதுக்குள்ளே உங்களுடைய கருத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்றான். ஓ புரியுதுங்களா? அப்ப எந்த அளவுக்கு இவங்க இருக்கிறாங்க பாருங்க. அதான் நான் சொன்னேன், யூ ஆர் ட்ரைங் டு கிரியேட் a பேப்பர் டைகர், யூ வில் ஃபெயில். சோ விஜய் அவர்கள் வெறும் ஒரு திரைக்கதையால் கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் தானே தவிர இல்ல, அவரு ரசிகனோட அவர் இருக்கிறாரு, அது ஒரு ஓட்டு பேங்கா இல்லையான்றது அது நிரூபிக்கப்பட தெரிய போகுது. நீங்க விஜய் வந்துட்டு ஒரு ஆல்டர்னேட்டிவ், விஜய் வந்துட்டு ஒரு இது, விஜய் வந்தா இப்படி ஆகும், அது வந்து அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும், இது வந்துட்டு இந்த பேர வரிவை கூட்டம், இதெல்லாம் யாருங்க சொன்னது உங்களுக்கு? எங்கெங்க அதுக்கு அடிப்படை இருக்குது? யாராவது நம்புவாங்களாங்க? ஸ்டாலின் 18, விஜய் 17, எடப்பாடி 15 யாராவது ஒத்துக்குறாங்களா ரேட்டிங்க? யோசிச்சு பாருங்க. அப்பதெல்லாம் என்னது இதெல்லாம்? இந்த மாஸ்டர் மைண்ட் எல்லாம் எவ்வளவு காலமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சார், நீங்க பாஜகவினுடைய தன்மையை முழுமையா உள்வாங்கியவர். இந்த 12 ஆண்டு காலம் சரி, ஆட்சியிலும் சரி, ஆட்சியில் இல்லாத போதும் சரி, காலம் தொட்டு அவங்களுடைய இதை பார்த்துட்டு வரீங்க. இந்த கோரப்பிடி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த சிபிஐ விசாரணை? இல்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதாங்க, ஒண்ணுதான். நீங்க சொன்னதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். விஜய் விட்டுறக்கூடாது. விஜய் அப்படியே விட்டா கூட அவர் வளர மாட்டாரு. நான் சொல்ல வரேன், என்னைக்கு வந்துட்டு கரூர் சம்பவம் நடந்துச்சோ, என்னைக்கு அவர் அந்த இடத்த விட்டு ஓடி போனாரோ, அந்த அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. அவருடைய இது ஃபுல் ஸ்டாப் வந்துருச்சு. அவர் வந்துட்டு மக்களுடைய சிந்தனை இதே இல்லை. அப்புறம் எப்படிங்க அவர் ஒரு ப்ராடக்ட், அவர் ஒரு தலைவர் வர முடியும்? மக்களுடைய சிந்தனையில் இருக்கணுங்க. ஒரு இடம் இருக்கணும், அவருக்கு ஒரு இடம் இருக்குது அப்படின்னு இருக்கணும். இல்லையே, அவருடைய ரசிகர் மத்தியில் அவர் எப்போதும் இருப்பாரு, அவர் என்ன பண்ணாலும் இருப்பாரு. புரியுதுங்களா? அவர் 100 நாள் வராதே இருந்துட்டு திடீர்னு வந்தா கூட ரசிகர் வந்துட்டு நண்பா, நம்பி, தம்பி, தொம்பி எது சொன்னாலும் வந்துட்டு கேட்டுட்டு அண்ணே அப்படி சொல்லுவாங்க. மக்கள் அப்படி சொல்லுவாங்களா? எங்கடா போயிருந்தாரு இவரு அப்படி கேட்க மாட்டாங்க. ஸோ அவருடைய பாலிடிக்ஸ் தான் சொல்ல வர போகஸ், ஒண்ணுமே இல்லை. அது இல்லாத வந்துட்டு இருக்கிறதா காட்டிக்கிட்டே இவங்க ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னோம்னா, இவரை தனியா விட்டோம் அப்படின்னோம்னா இவரோட ஒரு 2-3 பேர் வந்து கூட்டணி சேருவான். இவர் மாற்றா போயிட்டான் அப்படின்னோம்னா இவனும் ஒரு 3வது அலையன்ஸ் வந்துச்சுட்டோம்னா இந்த அலையன்ஸ் நம்மளுடைய அலையன்ஸுக்கு ஒரு சேலஞ்ச் ஏற்படுத்தும். அப்போ மற்ற கட்சிகளுக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்கல அப்படின்னோம்னா இவரை இழுக்கணும். இவரை இழுத்துறோம் அப்படின்னோம்னா மற்ற கட்சிகளுக்கு வர வழியில நம்ம கிட்ட வந்து சேர்த்துரும். இவ்வளவுதான். தாண்டி விஜய்க்கு வேற எதுவுமே கிடையாது. அங்க போயிட்டா அப்படின்னா விஜயனுடைய அரசியல் காலியாயிடும். ஆனா அவங்களுக்கு ஒரு 5% ஓட்டு கெயின் ஆகும். அவங்களுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஓகே. ஏன்னா விஜயனுடைய ரசிகர்களுக்கு என்ன இருக்குது? நல்லது கெட்டது தெரியுமா, கெட்டது தெரியுமா? அவர் தான் தமிழ்நாடு இந்தியாவுடைய சீஃப் மினிஸ்டர் அப்படின்றான். இன்னொரு சொல்றான் அவர் தான் நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் அப்படின்றான். பிரைம் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்றாங்க. பிரைம் மினிஸ்டர் தானே, நாங்க 264 சீட்டு ஜெயிப்போன்றான். எதோ சொல்றாங்க. சோ அவங்களாம் கட்டாயம் விஜய்க்கு தான் ஓட்டு போட போறாங்க. ஆனா அவங்களுடைய ஓட்டு போருமா அப்படின்றத, சோ அது வந்து வெற்றியை தீர்மானிக்காது அப்படின்ற மாதிரி. வெற்றியை தீர்மானிக்கிறது இல்ல, அது ஒரு கணிசமான ஒரு இடத்துக்கு ஒரு உயர்த்துமா அப்படின்றது. இப்போ ஒரு 8% 10% வந்தாலும் கூட அது வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்துட்டு விஜயகாந்த் கொடுத்துச்சு. ஏன்னா விஜயகாந்தனுடைய அரசியல்ல தெளிவும் இருந்தது, துணிவும் இருந்துச்சு. இங்க ரெண்டுமே இல்லையே. அப்புறம் ஆட்சியில இருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதாவுக்கு எதிராகவே அவர் பல போர்க்குடியை தூக்கி அவர் செஞ்சாரு. ஆனா இவர் எப்படி தலைவா படத்துக்கே வந்து இப்படி காம்ப்ரமைஸ் ஆனாரு நம்ம பார்த்தோம். எல்லாம் நடந்துச்சு இல்லையா சார்? இப்போ இந்த அடுத்த கட்டமா இப்ப விசாரணை இருக்கு. இப்ப ஜனநாயகனுடைய ஒரு நெருக்கடி, இந்த இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு சிம்பத்தி கூட டிவி கேக்கு வந்துரும் அப்படின்ற மாதிரியும் சில பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் சொல்றாங்க. அது பெரிய ஹம்பக்குங்க. அது எப்படிங்க ஒரு மாதிரி சிம்பத்தி வரும்? இவர்னா ஏழை எளியவரா? இவர் என்ன பண்ணாங்க? இவரு அந்த இடத்த விட்டு இவர் ஏங்க ஓடினாருன்ற கேள்விக்கு இன்ன வரைக்கும் பதில் இல்லை. அப்புறம் ரூம் போட்டு ஒரு ரூம்ல போய் அழுகுறாரு அப்படின்னோம்னா சிம்பத்தி வருமா? ஐய அப்படின்னு சொல்றீங்களா? இதெல்லாம் அதான், இதுவும் ஊடகத்தினுடைய இன்னொரு கட்டமைப்பு. விஜய் மேல சிம்பத்தி வரும். யாரு என்ன பண்ணாங்க? விஜய் கீழே போட்டு எல்லாரும் மேல படுத்துறாங்களா? என்ன நடந்துச்சு விஜய்க்கு? ஒன்றும் நடக்கல. அவர் தான் பெருசாக இருக்கிறாரு, அவ்வளவுதானே. அது எங்க சிம்பத்தி ஏற்படும்? அப்படி ஏற்படுறதுக்கு தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன செஞ்சிருக்காரு யோசிச்சு பாருங்களேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இவங்க கட்டமைக்கிறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. நத்திங். ஓகே சார், இறுதி என்ன ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ ஒரு பக்கம் ஜனநாயகன் இன்னும் வரைக்கும் ரிலீஸ் ஆகாம அதுவும் போய்கிட்டே இருக்கு, நாட்கள் போய்கொண்டு இருக்கிறது. உச்ச நீதிமன்றமும் நாங்கள் விசாரிக்க விரும்பல, கீழமை நீதிமன்றமே விசாரிக்குன்றாங்க. இப்போ அது ஒரு பக்கம் இஷ்யூ ஓடிட்டு இருக்க. சிபிஐ 19ஆம் தேதி அவர் ஆஜராகிறாரு. ஒரு சேர நெருக்கடி வருது. அடுத்து 20ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரக்கூடிய விசாரணை வந்துட்டு பல உண்மைகளை வெளிப்படுத்தும். அது வரும்போது தான் வந்துட்டு பலரும் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு நிலையெல்லாம் ஏற்படும். ஒன்று.
19வது விசாரணைக்கு பிறகு பாஜக எப்படி கையாளுதுன்னு பார்க்கணும். பாஜக இதுல ஒரு ஆபத்து இருக்குது. ம். சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி விஜய் எப்படி காலி பண்றாங்க பாரு அப்படின்னோம்னா, தமிழ்நாட்டுல அவங்களுக்கு எதிர்கருத்து அதிகமாகும். அதிமுக அது பாதிக்கும். இதை அவங்க குறிச்சு வச்சுக்கோங்க. ஓ, ஓகே. உங்களுடைய அதிகாரத்தை வச்சு நீங்க எந்த அளவுக்கு விளையாடுவீங்க, துஷ்பிரயோகம் பண்றாங்க. அந்த இது வரும். ஓ, ஓகே. அந்த இது வரும். ஓ. எல்லாமே சிபிஐ போடக்கூடிய அந்த சார்ஜ் ஷீட்ல தான் இருக்குது. ம். அந்த சார்ஜ் ஷீட்டை ரொம்ப கிளீனா எவிடன்ஸோட இப்படி இப்படின்னு சொல்லி தெளிவா போட்டாங்கன்னா பாஜக தப்பிச்சிச்சு, விஜய் மாட்டிக்கிறாரு. அப்படி பண்ணாத போயிட்டாங்க அப்படின்னா தமிழக அரசையும் சேர்த்து குற்றம் சாட்டுவோம் அப்படின்ற திட்டமெல்லாம் வச்சுட்டு அவங்க பண்ணாங்க அப்படின்னோம்னா அது கட்டாயம் பாஜக அதிமுக கூட்டணிக்கு எதிராக போகும். ஸோ இதுல விஜய்க்கும் ஒரு ஆபத்து இருக்குன்றீங்க. அப்படி பாஜக துஷ்பிரயோகம் செய்தால் அதிமுகவுக்கும் ஆமா. பெரும் பாதிப்பு இருக்குன்ற ஒரு இது அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னு அவருக்கு தெரியும்ல மக்களுக்கு. ஓகே, ஓகே. நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி.